இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் லிமிட். ஸோ இந்த ஏர் லிமிட் பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 AdSense அக்கௌண்ட் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு AdSense அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AdSense அக்கௌண்ட் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிளிக்ஸு 0.52 சிபிசி, சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 7.14 சிடிஆர் வந்து உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஓகே, இந்த 6 கிளிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டொமைனில் இருந்து வந்தது தான். புரியுதுங்களா? ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வந்து மெயின் டொமைன் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த மெயின் டொமைனும் ப்ளஸ் வந்து சப்டொமைன் இந்த ரெண்டும் சேர்த்த பேஜ் யூஸ் தான் 84 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டல் இங்கே வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்டொமைனுக்கு சொல்லிட்டு ஒரு பேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணியிருப்பேன். இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு நான் ஹைட் பண்ணியிருப்பேன் அண்ட் சைட் நேம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 72க்கு தான் உங்களுக்கு வந்து 6 கிளிக்ஸ் நடந்திருக்குது. இந்த 6 கிளிக்குமே சப்டொமைனில் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ பேஜ் வியூஸ் வந்து 72, கிளிக்ஸ் வந்து 6. ஸோ அப்போ 6 டிவைடட் 72 போட்டு இன்ட்டு உங்களுக்கு வந்து 100 அப்படின்னு போட்டிங்கன்னா சிடிஆர் வந்து 8.33 தான் ஆக்சுவல் சிடிஆர். புரியுதுங்களா? ஸோ அந்த சப்டொமைனுக்கு. ஸோ மெயின் டொமைனில் கொஞ்சம் பேஜஸ் வந்ததுனால அதுவுமே உங்களுக்கு ஆட் ஆகிட்டு உங்களுக்கு டோட்டலாக 7.14 வந்து சிடிஆர் வந்து காட்டுது. பட் ஆக்சுவல் சிடிஆர் வந்து 8.33 அந்த சப்டொமைனுக்கு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10க்குள்ளே தான் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த சிடிஆரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 10க்குள்ளே தான் இருக்கணும், இல்லை 15க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத வந்து எதை மீன் பண்ணி நான் ஆல்ரெடி நானே கூட சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு 5 இல்லைனா 10க்குள்ளே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது சொன்னதுக்கு காரணமும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு AdSense உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த AdSenseல வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர் வந்து 25 வந்து இருக்குது. ஸோ இதுவும் இந்த AdSenseலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்டொமைன் மெயின் டொமைன் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ மெயின் டொமைனோட பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 தான். சப்டொமைனோட பேஜஸ் வந்து 49. ஸோ இந்த 15 கிளிக்ஸுமே வந்து சப்டொமைனில் இருந்து வந்தது தான். அப்போ 49 பேஜ் வியூஸுக்கு 15 கிளிக்ஸ். ஸோ அப்போ 15 டிவைடட் 49 இன்ட்டு 100. அப்போ சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சிடிஆர் வந்து 30.61. ஸோ மெயின் டொமைனில் இருந்து கொஞ்சம் பேஜ் யூஸ் வந்ததுனால இங்கே சிடிஆர் வந்து கம்மியாக காட்டுது. ஸோ இப்போ ஆக்சுவல் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்டொமைனுக்கு வந்து 30.61 அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. அப்போ இந்த மாதிரி ஹையஸ்ட் சிடிஆர் வந்து காட்டுது. அப்போ இது வந்து டேஞ்சர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதை வந்து எதை மீன் பண்ணி இது வந்து டேஞ்சர் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ இருக்கும்போது இது டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூசர் உங்கள் சைட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த ஒரே யூசர் மல்டிபிள் கிளிக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டுக்கு வந்து மல்டிபிள் யூசர் வந்து அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான யூசர் வந்து உங்களுடைய ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த சிடிஆர் வந்து 30, 40, 100 போனாலுமே கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்கள் சைட்டுக்கு வரக்கூடிய யூசர் வந்து உங்கள் கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டான ஆடியன்ஸாக வந்து இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். புரியுதுங்களா? ஸோ இர்ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா, இது ஏன் நான் இர்ரெலவெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் AdSense அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அண்ட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குரூப்பில் போயிட்டு ஷேர் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஒரு லிங்காக நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அதோடைய தம்ப்நெயில் வந்து அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருந்திருக்கலாம். அதனால் அதை கிளிக் பண்ணி வந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்களுடைய கண்டென்ட் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் நீங்கள் போட்ட கண்டென்ட் அவங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக வந்து இருக்காது. இது ரெலவெண்ட்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கூட கூகுள் வந்து ரொம்ப மைனூட்டாக வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஒரு கீவேர்டை பேஸ் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி கூட அவங்க இது வந்து ரெலவெண்ட்டான ஆடியன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு வந்து அவங்க ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த யூசர் வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணாலுமே கூட அண்ட் அதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுத்துட்டு அண்ட் அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்றதையும் அவங்க கவனித்து தான் இந்த ஏர் லிமிட் பிரச்சனை வந்து உங்களுக்கு கொடுக்குறது. புரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்போ ரெலவெண்ட்டான ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய சைட்டில் இந்த மாதிரி சிடிஆர் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து ஒரு பிரச்சனையாக வந்து உங்கள் சைட்டுக்கு வந்து வராது. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோதான் சிடிஆர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வரைமுறையும் வந்து இங்கே கிடையாது. யாருமே AdSense வந்து இவ்வளோதான் இருக்கணும், இதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுடைய சைட் வந்து ரிஸ்க் அப்படின்ட்டு எந்த ஒரு இடத்துலையும் வந்து AdSense வந்து அவங்களுடைய இந்த AdSense இந்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை பற்றி இந்த AdSense வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி கூட அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்க சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் AdSense வந்து இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும்னு கூட அவங்க வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னது கிடையாது. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பாலிசி வயலேஷன் இருக்கக்கூடாது, குவாலிட்டி கண்டென்ட்
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பொதுப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை தான் அவங்களுடைய சைட்லேயுமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக இது பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்ல கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, அப்போ சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஹையஸ்ட் சிடிஆர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படணும் அப்படி அவசியம் வந்து கிடையாது. அதே சமயத்தில் நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஒரே யூசர் வந்து மல்டிபிள் கிளிக்ஸ் பண்ணி என்னுடைய ஆட்சன்ஸில் வந்து சிடிஆர் ஹையஸ்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ அப்போ அதனால் எனக்கு உடனே வந்து பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ரேர் தான். அண்ட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து இருக்குது. இன்வாலிட் கிளிக்ஸ் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி, உங்களுடைய ஆட்சன்ஸோட பப்ளிஷர் ஐடி அண்ட் இந்த வெப்சைட்டு அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, ரிப்போர்ட்டிங் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி ஆன் மை அக்கௌண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் முடிஞ்சால் உங்களுக்கு டைமிங் தெரிஞ்சு அப்படின்னா அந்த டைமையும் குறிப்பிட்டு இந்த டைமில் இந்த டேட்டில் தான் எனக்கு வந்து இந்த இன்வாலிட் டிராஃபிக் இன்வாலிட் கிளிக்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத எதை மீன் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனாக சொல்கிறீங்க, எப்படி உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து இங்கே இடத்துல வந்து சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு யூஸ்வலாக வரக்கூடிய கிளிக்ஸ் வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் அண்ட் டிராஃபிக் வந்து எவ்வளோன்னு தெரியும். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவலாக தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே பர்சன் தான். அது நிறைய நீங்கள் அனலிட்டிக்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த லொக்கேஷன்லேருந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, எந்த கண்ட்ரி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலேருந்து, எந்த ஸ்டேட்லேருந்து, எந்த சிட்டிலேருந்து கூட அந்த இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஓரளவுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் அனலிட்டிக்ஸில் அக்யூசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதுலேயும் பார்க்கலாம். இல்லைனா ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரே கிளைண்ட் ஐடியிலேருந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம் செஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு, இல்லை அவங்க செஷன் டூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைன் பண்ணலாம். என்ன அவங்களுடைய ஐபி அட்ரஸ் மட்டும் தான் உங்களால் ஃபைன் பண்ண முடியாது. பட் ஆனால் பர்டிகுலராக எந்த சிட்டிலேருந்து பண்ணாங்க அப்படின்றது கூட உங்களால் ஃபைன் பண்ண முடியும். இது கொஞ்சம் அனலிட்டிக்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, போய் அதில் எப்படிலாம் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து கற்றுக்குங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் இது வந்து என்ன இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த அனலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்ல வராங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அது எந்த லொக்கேஷன்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண கற்றுக்கணும். முடிஞ்ச அந்த கிளைண்ட் ஐடியா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து. பட் ஐபி அட்ரஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பட் ஐபி அட்ரஸ் ஐ திங்க் ஃபைன் பண்ண முடியாது. எந்த போஸ்ட்டுக்கு வந்து பர்டிகுலராக வந்து மேக்ஸிமம் வந்து ஹோம் பேஜில் இருந்து அந்த இன்வாலிட் கிளிக்லாம் நடக்கும். ஸோ இல்லை அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் அனலிட்டிக்ஸில் போயிட்டு செஷன் டூரேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிய வந்துடும் எந்த போஸ்ட்டுக்கு அதிக நேரம் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுங்க. அதெல்லாம் வந்து அவங்க திரும்ப ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து உங்களை சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இது அட்வர்டைஸ்வரையும் சார்ந்த விஷயம். ஏன்னா அவங்களுடைய பணம் இதில் போட்டு அந்த அது மூலியமாக தான் அந்த பிஸ்னஸ் மூலியமாக தான் நீங்கள் பப்ளிஷராக அதை வந்து ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டு விதத்துலையும் அவங்க வந்து சரிசமமாக தான் அவங்க பார்ப்பாங்க. பப்ளிஷரும் பாதிக்கக்கூடாது, அதே சமயத்தில் அட்வர்டைஸரும் வந்து பாதிக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறப்ப உடனே அவங்களுடைய கவனத்தில் எடுத்து உடனே அது வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிகமான கிளிக்ஸ் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்போயுமே கரெக்டாக ஒரு சைட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா அனலிட்டிக்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்டடாக அட்லீஸ்ட் ஒன் டைமாவது வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் உங்களுடைய அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்கள் சைட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ உங்களால் ரொம்ப இன்னும் சுலபமாக வந்து அதை ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிஆர் பற்றின சில விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.